வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம்னா, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் 8500க்கும் மேற்பட்ட சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. வாங்க இந்த வீடியோவில் சமையல் உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் நம்மளுக்கு பயனுள்ளதாகும். வெல்கம் டு தலைகளை உடைய சரித்திரமுறை. வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன சொல்லி கொடுத்துறாங்கன்னா, சமையல் உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் கேட்குறாங்க. உங்கள் மாவட்டத்தை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் இல்லைனா மாநகராட்சி நகராட்சியோட பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு எது வருமோ அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பள்ளி. இது உங்கள் ஊராட்சி ஒன்றியம் இல்லைன்னா மாநகராட்சி நகராட்சியில் எங்கே வேக்கன்சி இருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. அங்கே போய் பார்த்து எங்கே வேக்கன்சி இருக்குதோ அதுக்கான பள்ளியை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்காங்க. அதில் விண்ணப்பிக்கும் பள்ளியில் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் விண்ணப்பிக்கும் பள்ளிக்கும் உங்கள் அட்ரஸுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளதாக இருக்கணும். அப்படி 3 கிலோமீட்டருக்கு மேலே போனால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது சைடில் பாருங்க, உங்கள் சமீபத்திய ஃபோட்டோ கேட்குறாங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டிக்கங்க. அடுத்து கீழே வாங்க, உங்களுடைய விண்ணப்பதாரின் பெயர், உங்கள் பேர் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது தந்தை கணவர் பெயர், அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது கைபேசி எண் கேட்குறாங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி, குடும்ப அட்டையில் உள்ளதுபடி உங்கள் ரேஷன் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்குதோ அதுபடி ஃபில் பண்ணிக்கணும். அதேமாரி அதே அட்ரஸ் வட்டாட்சியர் மட்டும் நீங்கள் இருப்பிட சான்று வாங்கணும் அந்த அட்ரஸுக்கு. அடுத்தது உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சி பெயர் ஆல்ரெடி மேலே ஃபில் பண்ண முடியல, அதே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க இங்கே. அடுத்து கல்வி தகுதி, இது குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சினா தோல்வி எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தமிழ் கட்டாயம் எழுதப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சினா தேர்ச்சின்னு போட்டுக்கோங்க, தோல்வினா தோல்வின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் பிறந்த தேதி வயது, சர்டிஃபிகேட் என்ன டேட்டுக்கு பிறந்த தேதி இதோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்கள் வயது போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டியோ அப்புறம் உட்பிரிவுன்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. இதுக்கு நீங்கள் சாதி சான்று வைக்கணும். அடுத்தது மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆமெனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளினா அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், இல்லைன்னா லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதரவற்ற விதவை அல்லது கனவுலா கைவிடப்படுற இருந்தால் ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆம்னா வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பணியிடம் கூறும் மையம் பள்ளியின் பெயர் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியம் இல்லைன்னா நகராட்சி மாநகராட்சியில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்து அந்த அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க, பள்ளியின் பேரும் போட்டுக்கோங்க. அடுத்து விண்ணப்ப தனி இருப்பிடத்திற்கும் பணியிடத்திற்கும் கூறும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம், உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பணியிடம் கோரும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அது போட்டுக்காங்க. அது ஃபில் பண்ணிட்டு கீழே வாங்க, இடம் நாள் கேட்டுக்காங்க. இடம் நாள் போட்டு உங்களுடைய கையொப்பம் போட்டுக்காங்க சைடில். வாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம். வாங்க, பள்ளி மாட்டுச் சான்றிதழ் டிசி சேர்ந்து எஸ்எஸ்சி மதிப்பெண் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு. அடுத்தது குடும்ப அட்டை நகல். அடுத்து ஆதார் கார்டு நெக்ஸ்ட் சாதி சான்றிதழ். அடுத்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, விதவையாக இருந்தானா அதுக்கான விதவை சான்று. அடுத்து கனவா கைவிடுறதா இருந்தால் அதுக்கான சான்று. அடுத்து விண்ணப்பத்தாரி இருப்பிட சான்று. நெக்ஸ்ட் பணியிடம் கோரும் சத்துணவு மையத்திற்கும் விண்ணப்பத்தார் குடியிருப்புக்கும் 3 கிலோமீட்டர் அமைந்துள்ள என்பதற்கான சான்று. இப்போ உங்கள் ஊரில் விஓ இருப்பாங்க, அவங்ககிட்ட சான்று வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வேணும். இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இல்லை அப்படி இல்லைன்னா மாநகராட்சி நகராட்சியில் போய் இந்த ஃபார்மை கொடுத்துருங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.